ஹாய் எல்லாருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு நம்மளோட மௌரா கிச்சன் வேர்ல்டுல கொங்கு நாட்டு ஸ்பெஷல் ரெசிபி அரிசி பருப்பு சாதம் எப்படி செய்யலாம் அப்படிங்கறதான் பார்க்க போறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நாம அரிசியும் பருப்பும் ஊற வச்சுக்கலாம். இன்னைக்கு நான் 2 கப் அரிசி எடுத்திருக்கேன். 2 கப் அரிசிக்கு 1/4 கப் அளவுக்கு துவரம் பருப்பு சேர்த்துக்கலாம். இப்ப இதை தண்ணி ஊத்தி நல்லா கழுவிட்டு வந்துடலாம். ஒரு 2-3 டைம் நல்லா கழுவிட்டு வந்துக்கோங்க. கழுவிட்டு வந்துட்டோம். இப்ப தண்ணி ஊத்தி ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். ஒரு குக்கர் வச்சுக்கோங்க. குக்கர் சூடானோன்னு தேவையான ஆயில் விட்டுக்கோங்க. ஆயில் சூடானோன்னு கொஞ்சமா கடுகு போட்டுக்கோங்க. கடுகு வெடிச்சதுக்கு அப்புறம் ஒரு 3 பச்சை மிளகாய், நீங்க ஒரு 5 போல போட்டுக்கோங்க. நான் பாப்பா இருக்காங்கன்னு 3 போடுறேன். ஒரு 10-12 போல பூண்டு, 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு 5 போல சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. இது ரொம்ப சின்னதா இருக்கிறதுனால உங்களுக்கு நிறைய இருக்கிற மாதிரி தெரியும். நீங்க ஒரு 5 சின்ன வெங்காயம் சேர்த்தாலே போதும். இப்ப இதை நல்லா வதக்கிக்கோங்க. இப்ப ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். பாருங்க, வெங்காயம் பூண்டுலாம் இந்த அளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறமா 2 மீடியம் சைஸ் தக்காளி இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். அதையும் சேர்த்து வதக்கிக்கலாம். தக்காளி ரொம்ப மசிற அளவுக்கு வதங்கணும்னு அவசியம் கிடையாது. இந்த அளவுக்கு வதங்கினாலே போதும். இப்ப இது கூட சாப்பாட்டுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். நான் 2.5 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்திருக்கேன். 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள். இப்ப இதை லைட்டா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ ஒரு பிஞ்ச் அளவுக்கு நசுக்குன்னு சீரகம் சேர்த்துக்கலாம். அப்புறம் ஒரு பிஞ்ச் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம். இப்ப இது கூடவே அரை ஸ்பூன் சாம்பார் மிளகாய் தூள், 1/4 ஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. இப்ப நம்ம போட்ட மசாலாவோட 10 ஸ்மெல் போற அளவுக்கு வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ சாப்பாட்டுக்கு தேவையான தண்ணி ஊற்றிக்கலாம். நாம இதால 2 கப் அரிசி எடுத்துருக்கோம் இல்லைங்களா, அப்ப 4 தண்ணி ஊற்றிக்கலாம். 1க்கு 2 அதான் தண்ணியோட அளவு. நம்ம இதால 2 கப் அரிசி எடுத்துருக்கிறதுனால 4 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிறோம். இப்போ இதுல நம்ம எடுத்து வச்ச அரிசியும் பருப்பையும் சேர்த்துக்கலாம். ஊற வச்சு வச்சிருக்கோம் இல்லைங்களா, அந்த அரிசியும் பருப்பையும் சேர்த்துக்கலாம். நல்லா வடிகட்டிட்டு சேர்த்துக்கோங்க. இது கிண்டி விட்டுட்டு உப்பு செக் பண்ணிக்கோங்க. உப்பு பத்தலை அப்படின்னா நீங்க உப்பு சேர்த்துக்கலாம். எனக்கு உப்பு பத்தலை, அதனால சேர்த்துக்கிறேன். இப்போ இதுல கொஞ்சமா கொத்தமல்லி தழை தூவிக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் விட்டுக்கோங்க. இப்ப இதை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு குக்கர் மூடி போட்டு 3 விசில் விட்டு எடுத்துக்கலாம். இப்போ 3 விசில் விட்டு எடுத்தோம் அப்படின்னா நமக்கு சூப்பரா அரிசி பருப்பு சாதம் ரெடி ஆகிடும். அவ்வளவுதான். இப்போ 3 விசில் நாம ஓபன் பண்ணிட்டோம். பாருங்க எவ்வளவு உதிரி உதிரியா சூப்பரா வந்திருக்குது பாருங்க. அவ்வளவுதாங்க, சூப்பரா நம்மளோட அரிசி பருப்பு சாதம் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க. அவ்வளவு டேஸ்டா இருக்குங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச்.